தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது இறை இரக்கத்தின் நாளை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகோதரி பௌஸ்தினாவுக்கு தரிசனமாகி இந்த இறை இரக்கத்தின் நாட்களை குறித்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு கற்பித்தார். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் அன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம் மீது மனம் இறங்குவார். நம்மளுடைய குரலையும் கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு கடவுளாய் இருக்கின்றார். எனவேதான் தந்தை கடவுள் இந்த மனித குலத்தின் மீது இரக்கம் கொண்டு தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை மீட்டு ரட்சித்திருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உன்னதமான கல்வாரி பலியிலே நாம் ஆண்டவரோடு இணைந்து நம்மை அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் அருதி மன்றாடுவோம். தந்தை கடவுள் நம் மீது மனம் இறங்கி அவருடைய மகன் வழியாக, அவருடைய மகனுடைய இரத்தத்தின் வழியாக நம்மை தூய்மைப்படுத்தி அவரோடு இணைத்துக் கொள்வாராக. அதற்காக நாம் இந்த கல்வாரி பலியிலே நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடம், சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும்.
தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரை நீரும் மீது இறங்குவீர். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே உயர்ந்தவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவரே. மன்றாடுவோமாக. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் நம்முடைய நாட்டின் மீதும் இந்த உலகத்தின் மீதும் வரும்படியாக நாம் ஒருமனப்பட்டு ஒரே குடும்பமாய் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருகுகின்றீர். இவ்வாறு திருமுழக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரக்கத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 42 முதல் 47 முடிய. அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டுக் கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில்
வாசகம். முதல் அதிகாரம் வசனங்கள் 3-9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கு என விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயர்விட வேண்டியிருப்பினும் அந்நாளிலே வேரூன்றிக் கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுவீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருரை கொள்வீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோள் ஆன்ம மீட்பையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 19 முதல் 31 வரை. வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மீது ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவர்களிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளின் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டானின்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும்
இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவருடைய கல்வாரி பலியிலே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு அவருடைய உன்னதமான இரக்கத்தை பொழிந்தருள்வாராக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது இறை வார்த்தை, உங்கள் விண்ணக தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய மனநிலைகளை அறிந்து நம் மீதும் இரக்கம் காண்பிப்பார். சில நேரங்களில் நாம் தவறக்கூடிய வேளையிலும் கூட, சில நேரங்களில் நாம் தவறு செய்யக்கூடிய நேரங்களிலும் கூட, நாம் வழி தப்பியை அடையக்கூடிய நேரத்திலும் கூட ஆண்டவர் நம் மீது மனம் இறங்கி அவருடைய இரக்கத்தினால் நம்மை அரவணைத்துக் கொள்வார். அன்பார்ந்தவர்களே, அந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றுகின்றார். அவர்களுக்கு தான் உயிரோடு இருப்பதை பல வழிகளில் அவர் வெளிப்படுத்துகின்றார். தோமாவுக்கு அவருடைய நம்பிக்கையை எடுத்து மிகுதியாய் அவர் நம்பிக்கையை கொடுத்து அவருக்குள் இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை எடுத்து மாற்றுகின்றார். பேதுருவின் வாழ்க்கையில் இருந்த அந்த குற்ற உணர்வை எடுத்து மாற்றுகின்றார். ஏனென்றால் கடவுள் நம்மீதும் தன்னுடைய சீடர்கள் மீதும் இந்த உலகத்தின் மீதும் அன்பு கூர்ந்தபடியினால், இரக்கம் கொண்டபடியினால், அவர் நிறைவுள்ளவராய் இருக்கிறபடியினால் நம்மில் இருக்கக்கூடிய அந்த அரை குறைவான இரக்க செயல்களை எடுத்து மாற்றி முழுமையான இரக்க செயல்களை தருகின்றார். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது, நான் உங்களை தேற்றக்கூடிய ஒரு கடவுளாய் இருக்கிறேன் என்று சொல்லி. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 66வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது, தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். God comforts you. God, கடவுள் நம்மை தேற்றக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வாறு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுகிறாளோ அதே போல் கடவுள் நம்மை தேற்றக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார். ஏனென்றால் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் கூட ஆண்டவர் நம்மீது இரக்கம் கொண்டு இருக்கிறபடியினால், அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், மனிதர்களால் பாதிப்பு அடைந்து இருக்கலாம், வீட்டிற்குள் இருக்கக்கூடிய வேலையிலே வீட்டில் உள்ள நபர்களால் நாம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், மனதளவில் நாம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், வசிக்கின்ற இடத்திலே நாம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், பணி செய்யக்கூடிய இடங்களிலே நாம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், நற்செய்தி பணி செய்யக்கூடிய இடங்களிலே நாம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், சூழ்நிலைகள் நம்மை பாதிப்படைய செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் நம்மோடு இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், நான் உங்களை தேற்றக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கிறேன், என்னிடம் நீங்கள் வாருங்கள், நான் உங்களை என்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்வேன் என்று இந்த நாளில்
உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வேளையிலே அநேக பொறாமை கண்கள் கொண்ட பார்வை நாம் பார்க்கின்றோம். அநேக பேர் நம் மீது பொறாமை கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், சில நேரங்களில் நீங்கள் குழப்பமான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய மனைவிகளால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், கணவரால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், பெற்றோர்களால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது உங்கள் சகோதர சகோதரிகளால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், நண்பர்களால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் எடுத்து மாற்றக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் தன்னுடைய தந்தையினுடைய குணநலங்களை பெற்றுக்கொண்டபடியினால் அவர் நம் மீது இரக்கம் கொண்டு நம்மை மீட்டு ரட்சித்து இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை தேற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். இதே எசேக்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 66வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 3 வகையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடியவராய் இருக்கின்றார். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது, நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் என்று. ஆண்டவருடைய இரக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்றால் ஒரு கள்ளம் கபடற்றதாக இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுத்து தேற்றுவது போல் ஆண்டவர் உங்களை தேற்றக்கூடிய ஒரு கடவுளாய் இருக்கின்றார். பாருங்கள், தாய் இரவு நேரத்தில் அந்த பிள்ளை சிறு குழந்தை அழக்கூடிய வேளையிலே எந்த நேரத்திலும் சரி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த குழந்தையுடைய பசியை ஆற்றி அதை தேற்றக்கூடிய ஒரு தாயாய் இருக்கின்றார். ஒரு தாய் அந்த இரவு நேரத்தில் தன்னுடைய குழந்தையினுடைய பசியை தீர்க்கவில்லை என்றால் அவர்கள் உண்மையான ஒரு தாயாய் இருக்க முடியாது. எனவேதான் அநேக தாய்மார்கள் இரவு நேரத்திலும் கூட கண் விழித்து தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார்கள். சங்கீதம் 121வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணெய்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு நல்ல ஒரு தாயாய் இருந்து நாம் அருந்தக்கூடிய அந்த அற்புதமான கபடமற்ற பாலை ஒரு தாய் கொடுப்பது போல் அவர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார். சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடன் பிரச்சனையில் கஷ்டப்படலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படலாம், பிள்ளைகளுடைய படிப்பிற்காக கஷ்டப்படலாம், பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பிற்காக கஷ்டப்படலாம். ஆண்டவர் இந்த நாளில் ஒரு தாய் உங்களை தேற்றுவது போல் தேற்றுவதற்கு சித்தமாய் இருக்கின்றார். பாருங்கள், இந்த பால் என்பது ஒரு கலப்படம் இல்லாமல் இருக்கும். அதே போல்தான் ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகள் 8:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னுடைய வார்த்தைகள் அனைத்தும் நேர்மையானவை, அவற்றில் உருட்டும் புரட்டும் இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஒரு தடவை ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்து விட்டார் என்றால் ஆண்டவர் உங்கள் சார்பாய் எப்பொழுதும் நிற்பார். எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் தியானிக்க 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 அந்த தாயின் அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த இறை வார்த்தையின்படி வாழ உங்களை பழக்கிக் கொள்ளக்கூடிய வேளையிலே ஒரு தாய் உங்களை தேற்றுவது போல் ஆண்டவர் உங்களை தேற்றுவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீங்கள் ஒரு தாய் எவ்வாறு தன்னுடைய பிள்ளைகளை அந்த மார்போடு அணைத்துக் கொள்வார்களோ அதே போல் ஆண்டவர் உங்களை அவருடைய மார்போடு அணைத்துக் கொள்வார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து இருக்கலாம். நமது பகுதியில் அநேக தாய்மார்கள் தண்ணீர் சுமந்து வருவார்கள், வெகு தூரம் போய் தண்ணீர் சுமந்து வருவார்கள். ஒரு புறம் தண்ணி குடத்தை வைத்திருப்பார்கள், இன்னொரு புறம் இந்த குழந்தையை சுமந்து வருவார்கள். இந்த குழந்தை அழக்கூடிய வேளையிலே அவர்களை மார்போடு வைத்து அவர்கள் தாளாட்டி கொண்டு வருவதை நாம் பார்த்து இருக்கின்றோம். அநேக தாய்மார்கள் இந்த காட்டுக்குள் சென்று விறகு சுமந்து வருவார்கள். தலையில் அந்த பாரத்தோடு வரக்கூடிய வேளையிலும் தன்னுடைய பிள்ளைகளை அந்த மார்போடு அணைத்து இருப்பதை, அந்த இடுப்பில் வைத்திருப்பதை நாம் பார்த்து இருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்திலும் கூட அது நிகழ்த்தி இருக்கலாம். அதே போல்
ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அவருடைய மார்போடு அணைத்து தாளாட்டக்கூடிய ஒரு கடவுளாய் இருக்கின்றார். ஏனென்றால் அவர்தான் உங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக இறந்து இன்றும் தந்தை முன்பாக இருந்து பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார். நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக எந்த ஒரு மனிதனும் இறக்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு இன்னும் மார்போடு அணைத்து தாளாட்டி கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வேளையிலே ஆண்டவர் தம்மை மார்போடு அணைத்து தாளாட்டுவதை நாம் புரிந்து கொள்ள முடியும், நாம் அதை சுவைத்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இணை சட்டம் 1வது அதிகாரம் 31வது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற தெளிவாக, நீங்கள் அந்த பாலைவனத்தில் நடந்து வரக்கூடிய வேளையிலே தந்தை தன்னுடைய பிள்ளையை தோளில் வைத்து சுமப்பது போல் நான் உங்களை சுமந்து வந்தேன். அதனால்தான் உங்கள் காலடி கூட ஒரு பொழுதும் அதை தேய்ந்து விடவில்லை, காலடிகள் தேய்ந்து விடவில்லை, உங்களுடைய உடைகள் கிழிந்து போகவில்லை, பழையதாக மாறவில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை சுமக்கக்கூடிய வேளையிலே நாம் மகிமை பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் இருக்க முடியும். 3வதாக ஆண்டவர் சொல்லுகின்றார், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அன்பார்ந்தவர்களே, அருமையான வார்த்தைகள். சில குழந்தைகள் இரவு நேரத்தில் தூங்க மாட்டார்கள். உங்க வீட்டிலே நல்ல ஒரு பஞ்சு மெத்தை வைத்திருக்கலாம், அருமையான ஒரு படுக்கை அறையை நீங்க உருவாக்கி கொடுத்திருக்கலாம், அதில் டிவி வைத்திருக்கலாம், நீங்கள் மொபைல் போனை கொடுத்திருக்கலாம், நல்ல குளிர்சாதன பெட்டிகள் வைத்திருக்கலாம். ஆனால் அநேக குழந்தைகள் அந்த இடத்தில் தூங்குவதில்லை. அவர்கள் ஒரு தாயினுடைய மடியை தான் தேடி வருகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த தாயினுடைய மடிக்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள், ஒரு பாதுகாப்பை உணர்கிறார்கள், ஒரு அன்பை உணர்கிறார்கள். எனவே தான் ஆண்டவரும் நம்மை அவருடைய மடியில் வைத்து தாளாட்டுகின்றார். ஏனென்றால் இந்த பொல்லாப்பான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மனிதன் எந்த சூழ்நிலையும் மாறக்கூடிய ஒரு மனிதராய் இருக்கின்றான். எனவே தான் மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட நம் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதை நாம் பெரிதாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே நம்மில் இருக்கக்கூடிய இந்த சிறையிருப்பை மாற்றும்படியாக நாம் ஆண்டவரிடம் செபிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய 99% மக்கள் மனிதன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அதுதான் ஒரு பாதுகாப்பு என்று நாம் அறிந்து அவர்களிடம் போய் எல்லாவற்றையும் சொல்லுகின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் அவர்கள் உங்களை கை நிகழ்ந்து விடுவார்கள். அவர்கள் உங்கள் நண்பர்களாய் இருக்கலாம், உறவினர்களாய் இருக்கலாம், உங்களுடைய மனைவியாய் இருக்கலாம், கணவராய் இருக்கலாம், பிள்ளைகளாய் இருக்கலாம், அல்லது நீங்கள் நேசிக்கக்கூடிய உயிருக்கு உயிராய் நேசிக்கக்கூடிய நபராய் இருக்கலாம். ஒரு நாளில் அவர்கள் உங்களை விட்டு கடந்து செல்வார்கள். உங்களை ஏமாற்றக்கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இரக்கம் நிறைந்த கடவுள் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்களை என்னுடைய மடியில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொல்லுகின்றார். அதை தான் இன்றைய நாளில் இந்த 3 வாசகங்களிலும் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அழகாக அழுத வேளையிலே அவரிடம் சொல்லுகின்றார். அவர் அந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை பார்க்கின்றார். அந்த பாடுகளின் நேரத்திலும் அவருடைய முகத்தை பார்க்கின்றார். அந்த தாயின் அன்பை அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவரை சந்தித்த வேளையிலும் கூட அந்த அன்பு அவரிடம் வெளிப்பட்டது. அவர் ஆண்டவருக்காக மரிக்க சித்தமானார். அதே போன்றால் தோமாவுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். தோமா நம்பிக்கை குட்டியவராக இருந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாயின் அன்பை உணர்ந்தபடியினால் அவரிடம் இருந்த அந்த அவிசுவாசம் மாற்றப்பட்டது. ஆண்டவர் மாற்றினார். அவர் அவருக்காக இரத்தம் சிந்தி மீட்பதற்காக, நம்மை மீட்பதற்காகவும் இரத்தம் சிந்துவதற்காக, ஆண்டுடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்காக நம்முடைய தேசத்திலே கடந்து வந்தார். அவர் நமக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கொலையுண்டார் சென்னையிலே. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட அதே சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். எனக்கு யார் இருக்கிறார்கள்? என்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள்? எனக்கு தாய் இல்லையே, தந்தை இல்லையே, சகோதரர் இல்லையே, நண்பர்கள் இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சந்திக்கின்றார். ஆண்டவருடைய இறை இரக்கத்தின் நாளில் உங்களை பார்த்து சொல்கின்றார், நானே உங்களை தேற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றேன். விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல்
நானும் நிறைவுள்ளவராய் இருக்கின்றேன். எனவே நீங்களும் நிறைவுள்ளவராய் இருந்து உங்களை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆறுதலாய் இருக்கக்கூடிய வேளையிலே நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த நேரத்தில் நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரிடம் கேட்போம். இழந்து போன இந்த ஆன்மீக ஆசீர்வாதங்களை திரும்ப கேட்போம். நம்மிடம் இறக்க குறைபாடு இருக்கலாம், நாம் தொடர்ந்து ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். He will comfort you. நாம் ஆண்டவரிடம் கேட்கலாம். தொடர்ந்து ஆண்டவரே என்னுடைய அவிவிசுவாசத்தை எடுத்து மாற்றும், ஆன்மீக வாழ்க்கையில வளர்ச்சியை கொடும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாம் அநேக தேவைகளோடு இந்த நேரத்திலே ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கின்றோம். காணொளியின் வழியாக இந்த கல்வாரி பலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த இறை இரக்கத்தின் நாளிலே ஆண்டவர் உங்கள் மீது மனம் இறங்குவார். ஆண்டவர் உங்கள் மீது மனம் இறங்கி உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்க இந்த இடத்தில் காத்திருக்கின்றார். எனவே விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டுடைய சமூகத்தில் நாம் சமர்ப்பிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்மளுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் நம்முள் உறவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் மதுவானார். மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதரும் கடவுள் மனிதரானார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டுகிறோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்பார்ந்தவர்களே, இதோ ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். அநேக தேவைகளோடு இந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே இரக்கத்தின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் பாத காணிக்கையாக செலுத்துவோம். நீயே ஆசியாக விளங்குவாய் என்று மொழிந்த அன்பு தெய்வமே, திருச்சபையை ஆளும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து நல்ல ஆயனாம் இயேசுவின் வழியில் நடத்தி மக்களை அவர்கள் நன்னெறியில் நடத்த தேவையான அருள்வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டு ஆளும் தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் மக்கள் மீது இரக்கமும் பரிவும் கொண்டு நீதியை கடைபிடித்து மக்களின் தேவைகளை நிறைவு செய்து நல்ல மனம் படைத்தவர்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர் என்று உரைத்த தெய்வமே,
தாய் திருச்சபையை விட்டு பிரிந்து வாழும் சகோதர சகோதரிகளுக்காகவும் பாவிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தையும் கருணையையும் அவர்கள் மீது பொழிந்து உமது அன்பை உணர்ந்தவர்களாய் வாழ வரந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோர் கூறியதே என்று உரைத்த தெய்வமே, சிறு பிள்ளைகளை உம் அருட்பாதம் தருகின்றோம். அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அளித்து ஞானத்திலும் அறிவிலும் உம்மை போல் அவர்கள் வளர அருள்வரங்களை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயிர்ப்பின் தெய்வமே இறைவா, இறந்த அனைத்து ஆன்மாக்களையும், சிறப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற அனைத்து ஆன்மாக்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களின் பாவங்களை மன்னித்து வேதனைகளை தணித்து உமது விண்ணக வீட்டில் இடமளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடம் உருக்கமாக மௌனமாக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றாம் இறைவா, இந்த நேரத்திலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆண்டவரே, உமது இரக்க பெருக்கத்தினால் எங்கள் விண்ணப்பங்களை நினைவூர்ந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பதில் தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கத்தின் ஊற்றான ஆண்டவரே, புது பிறப்பு அடைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றும் உள்ள பேச்சினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்மை மகிமைப்படுத்துவது உண்மையிலே நீதியாகும். ஏனெனில் நீர் ஒருவரே உயிருள்ள மெய்யான கடவுள், காலங்களுக்கெல்லாம் முன்னதாகவே இருக்கின்றீர். அணுக முடியாத மொழியில் வாழ்கின்ற நீர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றீர். நீர் ஒருவரே நல்லவர். உயிரின் ஊற்றாகிய நீர் யாவற்றையும் படைத்து படைப்புகளை நலன்களால் நிறைத்து உமது ஒளியின் மாட்சியால் மக்களை மகிழ்விக்க திருவுளமானி. ஆகவே வானதூதர் அணி அணியாகவும் திருமணின்று இரவும் பகலும் உமக்கு ஊழியம் புரிகின்றன. உமது திருமுகத்தின் மாண்பினை கண்டு மகிழ்ந்து உம்மை இடையறாது புகழ்கின்றன. அவர்களோடு நாங்களும் எங்களோடு பூவுலக படைப்புகள் அனைத்தும் உமது திருப்பெயரை அக்களிப்புடன் புகழ்ந்து பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உனக்கு அர்ப்பணித்த நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது போல
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியாம் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உங்களின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். அனைவரும் எழுந்து நின்று நம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவர் நமக்குள் கடந்து வந்து இருக்கின்றார். இந்த இரக்கத்தின் ஆண்டவர் நம்மோடு தங்கி இருக்கின்றார். அவர் ஒருபொழுதும் நம்மை விட்டு வழி விலகி போகக்கூடிய கடவுள் அல்ல. ஏனென்றால் அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் செல்கின்ற பாதைகளை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் நம்மையும் அதே பாதையில் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார்.
ஒரு தாய் தேற்றுவது போல் உங்களை தேற்றிக் கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் செபிப்போம். அவர் விட்டு சென்ற அந்த விழுமியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்படியாக விண்ணக தந்தை நம் மீது இரக்கம் கொண்டு இருப்பது போல் நாமும் மற்றவர்களோடு இரக்கம் கொண்டு இருக்கும்படியாக உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூய நம் ஆவியே, தந்தையே, இந்த நேரத்திற்கு நமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 38:4 சொன்னதுபடி ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உமது வார்த்தைகளை நாங்கள் சுவைத்து இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் சுவைத்து இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை இந்த நேரத்தில் நாங்கள் சுவைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, அநேக பாடுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அநேக சோதனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், அநேக பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், அநேக கவலைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், பணி செய்த இடத்தில் இருக்கக்கூடிய தடைகளினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை விட்டு நீர் கடந்து சென்று விடாதபடி ஆண்டவரே, உமது அற்புத வல்லமையினால் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை மார்பில் வைத்து தாளாட்டுவது போல் நீர் எங்களை தாளாட்டிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மடியில் வைத்து தாளாட்டுவது போல் எங்களை தாளாட்டிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தந்தை தன்னுடைய பிள்ளையை தோளில் வைத்து சுமப்பது போல் நீர் எங்களை சுமக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமது பிள்ளைகளாகிய எங்களை நீ கருணை கண் பார்க்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக முறை நாங்கள் வழி தப்பி அடைந்த ஆடு போல் இருந்திருக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி மீண்டுமால் உமது அரவணைப்புக்குள் நீர் சேர்த்துக் கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனே, யார் யாரெல்லாம் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நீர் கொடுத்த அந்த இரக்கத்தை இழந்து போய் இருக்கிறார்களோ, அவற்றை நீர் திரும்ப கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திருச்சபையின் வழியாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விளைவை ஆசீர்வதிப்பீராக, தடைகளை எடுத்து மாற்றுவீராக, குற்ற உணர்வுகளை எடுத்து மாற்றுவீராக, பலவீனங்களை எடுத்து மாற்றுவீராக, கண்ணீரை நீ துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறார்கள் என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் அவர்களை சந்தித்து நீர் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட ஒரு தாய் தேற்றுவது போல் நீர் எங்களை தேற்றி இருப்பதற்காக நன்றி. தடைகளை எடுத்து மாற்றி இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
உடலுள்ள சுகத்திற்காகவும் இன்னும் உலகத்தில் பலவித கஷ்டங்களினால் வேதனைப்படும் அனைத்து மக்களுக்கும் இறைவன் தமது கருணை கண்களை திருப்பி அவரின் இரக்கத்தை உலகத்தின் மீது பொழிந்தருள வேண்டும் என்று ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய ரத்தத்துக்கு சதா ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் தாய் அன்னை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சுசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன்,